friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நாம ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறது, ஸோ என்னென்ன விஷயம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 9 o'clock ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ புக்கிங்கில் நமக்கு டஃப்பாக இருக்க ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு எத்தனை பேருக்கு புக் பண்ணுறோமோ அவங்களோட பேர், அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறது தான் ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து மொபைலில் இல்லைனா மாஸ்டர் லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணி வைங்க. சில டைம் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, சில டைம் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட்லேயே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நோட் பேடில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட நேமு, ஏஜ், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர். ஸோ உங்களோட நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மைனூட்டாக வந்து பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆதார் நம்பர் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம், புக்கிங் டைமில் எப்படி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட மொபைலில் தான் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மொபைலில் வந்து சர்வ் பண்ணிக்கிங்க. இல்லை சில பேர் வந்து நான் வேறு டேப் போகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண பாருங்கள். ஒரு பேப்பரில் ஒயிட் ஷீட்டில் வந்து அவங்களோட பேர், அவங்களோட ஆதார் நம்பர், நீங்கள் ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி நம்பர் வந்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் டக்குன்னு அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 9 o'clock நீங்கள் வந்து கரெக்டாக வந்து லாகின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வர்ச்சுவல் கியூ வந்து உங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷம் டு 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 9க்கு மேலே 9:05 அந்த மாதிரிலாம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வந்து கொஞ்சம் 4 நிமிஷம், 5 நிமிஷம், 6 நிமிஷம் அந்த மாதிரிலாம் போகும். அப்போ நீங்கள் எந்த டேட்டில் வந்து புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து உங்களுக்கு வந்து காட்டாது. அதனால 8:45க்கு நீங்கள் ரெடியாக இருங்க. 8:45க்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கால் மணி 9 o'clock கரெக்டாக 9 o'clock ஆகும்போது உங்களுக்கு லிங்க் வந்து வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வர்ச்சுவல் கியூ வந்து வந்துடும். வர்ச்சுவல் கியூ வந்ததுமே நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அந்த கேப்சா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ பதட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்கள். பதட்டமானோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். சார் நான் சொல்கிற டைமே நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்ஸுமே இந்த மாதிரி அவைலபிள் காட்டும். அதில் வந்து நீங்கள் எந்த டேட்டு போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்லாட் வந்து பார்க்கும்போது நைட் டைம் ஸ்லாட்லாம் வந்து அதிகமாக இருக்கும், மார்னிங் டைம்லாம் வந்து சீக்கிரம் புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அதிகமாக இருக்க ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து கீழே வந்து எத்தனை பேருக்கு நம்ம வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷ்னல் லட்டெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் அங்கேயே போய்ட்டு கவுண்டரில் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதா நீங்கள் மெயினான விஷயமாக வந்து பார்க்கணும். அடிஷ்னல் லட்டு எல்லாமே நம்ம வந்து அங்கே வாங்கிக்கலாம். கீழே வந்து அந்த COVID-19 ப்ரிகாஷன் அந்த இது கொடுத்துருக்காங்களா, அதை டிக் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது வந்து பட்டுன்னு யார் யார் பேர் இருக்காங்களோ நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கிறத அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அவங்க நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏஜ், அடுத்து ஜெண்டர் வந்து மேலே ஃபீமேலாக, ஐடி ப்ரூஃப் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி கார்டு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஸோ புக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் ஆகிடும். புக் ஆனதுமே அதில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கலாம். ஸோ டென்ஷன் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இவ்வளோ நாள் தரிசனத்துக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி இருக்க டேட்டை விட்டுட்டு மீதி டேட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அன்னைக்கு டேட்டில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து கிடைக்கும். பட் என்னென்னா நிறைய பேர் வந்து அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா 5000 டிக்கெட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீக்கிரம் வந்து டிக்கெட்ஸ் வந்து தீரும். ஸோ நீங்கள் மற்ற நாளில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து 300 தர்ஷன் ட்ரை பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதே மொபைல் நம்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். புக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அந்த மொபைல் நம்பர் இல்லாமல் வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே 100% கன்ஃபார்ம் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். 300ல் இருந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாஸ்ட்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்லாட்டில் வந்து அதிகமாக டிக்கெட்ஸ் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட்டு வந்து 300 தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டைமில் இருக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் டைமில் உள்ளது தான் ரெடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஈவினிங்
மார்னிங் அதுக்கப்புறம் நைட் டைமில் இருக்கிறதெல்லாம் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நாளைக்கு டிக்கெட்ஸ் ஓப்பனிங் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் பற்றி இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை நம்பிட்டு இருக்காதீங்க. வந்ததுனாலும் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் வந்து மேபி வைகுண்ட ஏகாதசியில் வந்து கொடுக்கலாம். மற்றபடி மற்ற நாளில் எல்லாமே 10,000 டிக்கெட்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் தான் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் புக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.